கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிப்போமே. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை. அப்படியே கண்களை மூடுவோமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற அப்படி நல்ல தகப்பனே, இந்த நாளும் உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 6 நாளும் அநேக வார்த்தைகளை கேட்டோம். ஆண்டவரே, ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கு மனதுக்கு ஆறுதலா இருந்தாலும், ஒரு சில வார்த்தைகளை புண்பட வச்சுச்சு, வேதனைப்படுத்துச்சு, எங்களை வெட்கப்படுத்துச்சு, அவமானப்படுத்துச்சு. அநேக வார்த்தைகள் எங்களை கஷ்டப்படுத்துச்சு ஆண்டவரே. ஆனா இப்ப நாங்க ஒரு நம்பிக்கையோடு உங்க சமூகத்துல வந்து நிக்கிறோம். உங்க வார்த்தை வந்தா எங்க காயத்துக்கெல்லாம் மருந்து ஆண்டவரே, எங்க பலவீனத்துக்கெல்லாம் ஒரு பலன், எங்களுடைய எல்லா வாழ்க்கையில் இருக்கிற குறைகளுக்கெல்லாம் ஒரு நிறைவு உங்க வார்த்தையில உண்டுப்பா. நீங்க பேசுங்க ஆண்டவரே. எங்க காதுகளை திறக்கிறோம், உங்க இருதை திறந்து காத்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். 1000 வார்த்தைகள் இருந்தாலும் உங்க ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க ஆண்டவரே. இந்த ஒரு வார்த்தை நீர் எங்களோட பேசும், இந்த ஒரு வார்த்தை எங்களோட கடந்து வரட்டும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். அதுக்கு முன்பா என்னை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால்களை உங்களுடைய பாதத்துல சரணடைகிறையா. உம்மால் என்னால் எதையும் செய்ய முடியாது, நீங்க இல்லாம என்னால் எதையும் செய்ய முடியாதப்பா. நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். அந்த ஜனங்களுக்கு உண்மையா நீ சொல்லுகிற வார்த்தையை தெளிவாய் அன்றுவரை அதை கத்த உத்தரவாதத்தோட சொல்லுகிற இந்த திராணி எனக்கு தாங்கப்பா. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுத்துங்க, நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மட்டும் நடத்தி வந்ததற்காக கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகவே இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்வோம். இந்த காரியங்களிலே உங்களோட ஒத்துழைப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. கர்த்தர் நம்ம வாசித்தோம், என்ன வாசித்தோம்? கர்த்தர் வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம போன 2 வாரமா பார்த்துட்டு இருக்கிறோம் உலக சிநேகம், தேவ சிநேகம். இப்போ முதல் வாரம் பார்த்தோம் உலக சிநேகம், தேவ சிநேகம், ரெண்டையும் பார்த்தோம். அப்போ தேவ சிநேகம் நம்மளை ஆசீர்வதிக்கும், உலக சிநேகம் நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்திடும், வேதனைக்குள்ளாக நிறுத்திடும் பார்த்தோம். அப்போ இன்னைக்கும் நம்ம பார்க்க போறோம் இது ஒரு தேவ சிநேகம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னது? தேவ சிநேகம். போன வாரம் உலக சிநேகம் குறித்து பார்த்தோம். இந்த வாரம் தேவ சிநேகத்தை குறித்து பார்க்கிறோம். தேவனோடு கூட இருக்கிற அன்பு, ஒரு மனுஷனுக்கு தேவனோடு கூட இருக்கிற உறவு, தேவனோடு கூட இருக்கிறதான காரியம் ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். நியூயார்க்ல இருந்து ஜான் பிரான்சிஸ் என்றதான ஒரு இடத்துக்கு ஒரு மனுஷன் நடைபயணமா கடந்து போனார். அப்போ கடந்து போயிட்டாரு. அங்க அப்போ ரொம்ப தூரம், பல மைல்கள் நடந்து நடைபயணம் போனார். இன்னைக்கு இருக்கிற நடைபயணம் இல்ல. கடந்த நாட்கள்ல நம்ம தமிழ்நாட்டில் நடந்த நடைபயணம், இந்திய தேசத்தில் நடந்த நடைபயணம் எல்லாம் பார்த்துருக்கோம். எப்படி போனாங்க? கொஞ்ச நேரம் பஸ்ல, கொஞ்ச நேரம் வண்டியில, அப்புறம் வீட்டுல போய் தூங்கிட்டு காலையில திரும்பி எந்திரிச்சு கொஞ்ச தூரம் நடந்துட்டு வண்டியில ஏறி போயிட்டாங்க. அது இல்ல, இவங்க நடந்து போனார். நடந்தே போகும்போது அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு கடந்து போன உடனே நிருபர்கள் எல்லாம் வந்தாங்க. வந்து, ஐயா, நீங்க நியூயார்க்ல இருந்து நடந்து வந்திருக்கீங்க, பல நாள் பல மைல் தூரம் நடந்து வந்திருக்கீங்க, இந்த பயணத்தின் அனுபவத்தை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, இந்த பயணத்துல எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு தெரியல, கஷ்டமும் எனக்கு தெரியல. நான் அங்க ஆரம்பிச்சேன், நடந்துட்டே இருந்தேன், நைட்டும் பகலும் நடந்துட்டே இருந்தேன், அங்க நிறுத்தி கொஞ்சம் இழைப்பாருன்னு சாப்பிட்டேன், அப்படியே நடந்து வந்தேன். ஆனா என்னை வேதனைப்படுத்தின ஒரு காரியம் இருந்துச்சு. என்னை வேதனைப்படுத்தின ஒரு காரியம். இவங்க நினைச்சுட்டாங்க ஏதோ பிரச்சனை போல அப்படின்ட்டு. சொல்லுங்க ஐயா, உங்களை வேதனைப்படுத்துச்சு என்ன, உங்க நடைப்பயணத்தை தடை பண்ண நினைச்ச காரியம் என்ன அப்படின்னு முதல்ல சொன்னாராம். என் சோக்குள்ள ஒரு மண்ணு கட்டி போயிடுச்சு, என் சோக்குள்ள மண்ணு கட்டி போயிடுச்சு. இந்த மண்ணு கட்டியோட என்னால என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. இதனால
அந்த மண்ணை நான் பொருட்படுத்தாம நடந்ததுனால ஒரு சில நாட்கள் என்னுடைய காலில் ஒரு சின்ன கொப்படம் வந்ததுனால ஒரு சில நாட்கள் என்னுடைய பயணம் என்ன செய்யப்பட்டது, தடைப்பட்டது. அப்ப அதை எடுத்திருக்கலாமே, அப்படி எடுக்கதான் நினைச்சேன். ஆனா அது என்ன கொஞ்ச நேரம் நல்லா இருக்க, கொஞ்ச நேரம் வேதனைப்படுத்துறதுனால சரி இருக்கட்டும் விட்டுட்டேன். கடைசியில பார்த்தா அந்த வேதனையாவே என்ன மாத்திருச்சு. வேதனையாவே மாத்திட்டு ஒரு சின்ன மண்ணு கட்டி, ஒரு சின்ன கல்லு நம்மளே சூக்குள்ள வந்ததுனால அவருடைய பயணத்துல ஒரு சில பிரச்சனைகள் என்ன செஞ்சுச்சான், வந்துச்சான். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால பிரித்து எடுக்கப்பட்டு, முத்திரை போடப்பட்டு தேவனுடைய நடை பயணத்துல, தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிற ஒரு பயணத்துல கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை அந்த மனுஷனோட வாழ்க்கையில ஏற்பட்டது போல சின்ன கல்லுதான் அவருடைய வாழ்க்கையை, அவருடைய நடைப்பயணத்தை தடை பண்ணு பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலக ஸ்நேகம் என்றான ஒரு சின்ன ஸ்நேகம் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று சொன்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையின் பயணம் தடைப்படும். நம்முடைய வாழ்க்கையின் பயணம் என்ன செய்யும், தடைப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தேவ மனுஷன் தேவ உறவோடு கூட இருக்கும் போது, ஒரு கிறிஸ்தவ மனுஷன், ஒரு மனிதன் தேவனோடு கூட உறவு வைத்திருக்கும் போது நிச்சயமாய் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 4 காரியங்களை நாம பார்க்க போறோம். எந்தெந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவ சிநேகம் இருந்தது, தேவ சிநேகம் அவளை எங்கே கொண்டு போய் நிறுத்துறது, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி கடந்த வாரத்துல பார்த்தோம். ஒரு ஆதாம், ஒரு ஏவா தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஓட்டத்திலிருந்து தவறி ஓடுறதுனால அவருடைய வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தோமே இல்லைங்களா? ஒரு ஏவாள், ஒரு ஆதாம் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை இழந்த போக காரணம் என்ன? உலக சிநேகம் என்று பார்த்தோம். உலக சிநேகம். இந்த வாரம் தேவனோடு சிநேகம் வைத்திருந்த ஒரு 4 மனிதர்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். எடுத்து வாசிங்களேன். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும். மனதில்லாமல் கித்தியனாகிய வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். நமக்கு தெரியும் இங்கே அவனுடைய பெட்டி பிடிக்கப்படுகிறது. ஆண்டுடைய பெட்டி பிடிக்கப்படுகிறது. அது அந்த தேசத்திலே, பெலிஸ்திய தேசத்திலே கேபா கேசார் எதை மட்டும் அந்த தாவீது முறியடிக்கும் போது அங்கே தேவனுடைய பெட்டியை பார்க்கிறான். இவன் போய் ஒரு 30,000 பேரை கூட்டிட்டு போய் அந்த பெட்டியை மீட்டு கொண்டு வருகிறான். அதை மீட்டு கொண்டு வர்றதுக்காக கடந்து போறான். கடந்து போகும்போதுதான் அங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அதனால கர்த்தர் ஊசாவை அடிக்கிறார். ஊசாவை அடித்த உடனே பெட்டி அங்கேயே வைக்கப்படுகிறது. பயந்து போய் மாடு மிரண்டுகிறது. அந்த பெட்டி நழுவ பார்க்கிறது. அப்பொழுது துணிகரமாய் ஊசா கையை நீட்டி அந்த பெட்டியை பிடிக்க பார்க்கிறான். கர்த்தர் அதை அடித்தார், அவனை அடித்தார். இதனால பயந்து போய் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போய் அங்க இருக்கிறதான ஒரு மனுஷன்றதுல அதை வைக்கப்படுகிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே கீத்தியன் ஆகிய அவன் யாரவன்? கீத்தியன் ஒரு வம்சத்துல பிறந்த ஒரு மனுஷன் ஓபேத்-ஏதோம். அவன் வீட்டுல கொண்டு போய் அந்த பெட்டியை என்ன செய்யறாங்க? வச்சுட்டான். பெட்டி 3 மாசம் அவங்க வீட்டுல இருக்குது. பார்க்கிறவங்க எல்லா ஜனங்களும் நேற்று வரைக்கும் ஏழ்மையில இருந்தவன், நேற்று வரைக்கும் வறுமையில இருந்தவன், நேற்று வரைக்கும் கடனோடு இருந்தவன், நேற்று வரைக்கும் வியாதியோடு இருந்தவன், இன்னைக்கு அந்த கர்த்தருடைய பெட்டி என்னைக்கு அவன் வீட்டுல வந்துச்சோ 3 மாசம் அழகா சொல்றாங்க. 3 மாசம் அந்த பெட்டி அவன் வீட்டுல இருக்குது. கர்த்தர் அவனையும் அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் கர்த்தர் என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் இங்க வருகிறது. கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோம் வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருகிறது.
ஏன் இத இஸ்ரவேல் வீட்டுக்கு கொண்டு போக முடியல? ஏன் அப்படின்னா, அங்கே நம்ம பார்க்கிறோம், அந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து வந்தமா தெரியும். தேவனுடைய பெட்டி ஒரு புது ரதத்துல ஏத்தி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வராங்க. அங்கதான் அந்த பெட்டி ஃபர்ஸ்ட் இருக்குது, பிடிக்கப்பட்ட பெட்டி. அது கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டில இருந்த ஒரு பெட்டிய அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்துறாங்க. ஒரு புது ரதத்தை செஞ்சு அந்த பெட்டியை அது மேல வச்சு அதை நடத்தி வராங்க. அவங்க பாருங்க, ஏற்கனவே அவங்க வீட்டுல இருந்த ஒரு பெட்டி தான், அவங்க வீட்டுல இருந்த ஒரு பெட்டி தான். ஆனா அவங்களே அதுக்கு பொறுப்பா வராங்க. அவர்கள் தேவனுடைய பெட்டியை சுற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னால என்ன செஞ்சானா நடந்தான். அகியோ பெட்டிக்கு முன்பாக போறான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததி யாவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்பூரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடு கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி என்ன செய்றாங்க? போறாங்க. ஆடி பாடிக்கொண்டே போனாங்க. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துல வரும்போது அந்த மாடு மிரளுது. மாடு என்ன செய்து அந்த பெட்டியை சுமந்து வருகிற அந்த மாடு மிரண்ட உடனே இவன் யார்கிட்டயுமே கேட்கல, என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்க்கல. துணிகரமா பெட்டிக்கு நேரம் கையை நீட்டினான். துணிகரமா பெட்டிக்கு நேரம் என்ன செஞ்சான்? கையை நீட்டினான். அப்போ அங்கே தேவ மனுஷர்கள் முன்பாக இருக்கிறாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் ஆடி பாடி தேவனை துதித்து வராங்க. யாருடைய ஆலோசனை கேட்காம இவன் துணிகரமாய் கையை நீட்டினதுனால கர்த்தருடைய கோபம் அண்மையில் என்ன செஞ்சிச்சு? மூண்டதுன்னு பார்க்கிறோம். அப்போது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணைவின் நிமித்தம் தான், வேற எந்த காரியம் செய்யல. அவனுடைய துணைவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில என்ன செஞ்சான்? இது உலக சிநேகம். அப்போ உலகத்தோடு ஒத்திருக்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய பெட்டியை என்ன செய்ய முடியல? நடத்த முடியல. உலகத்தின் காரியங்கள் இருக்கிறவன், உலகத்தோடு ஒத்து போகிறவன் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக நிற்க முடியல. அல்லேலூயா. இப்ப இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட நீங்களும் நானும், தேவ சன்னதியில இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமான காரியத்தை என்ன செய்யணும்? இந்த ஊசா ஏன் செத்தான் அப்படின்னா, உலக சிநேகம். என்ன சிநேகம்? உலக சிநேகம். அவனுக்குள்ள உலக சிநேகம் இருந்ததுனால, உலகத்தின் ஆசை இருந்ததுனால, உலகத்தின் நிச்சயம் அவனுக்குள்ள இருந்ததுனால தேவனுடைய கோபம் அவன் மேல என்ன செய்தது? வந்தது. நீங்களும் நானும் இன்னைக்கு ஆசீர்வாதமான பாதையில ஓட வேண்டும் என்று சொன்னா, இந்த கீர்த்தியனாகிய ஓபேதேதோமை போல அவருடைய பெட்டிக்கு பாத்திரவான்களாய் மாறணும். ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் நீங்களும் நான் என்ன செய்யணும்? மாறணும். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், அதே எடுத்து வாசிங்களேன். ரெண்டாவது இன்னொரு சம்பவம், அதே 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல, அந்த 1 ராஜாக்கள் 15 இருந்து 15ஆம் அதிகாரம் 11 இருந்து 14 வரைக்கும். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 11 இருந்து 14 வரைக்கும். செம்மையானதை செய்தான். போதும். இங்க கீர்த்தியனாகிய ஓபேதேதோம் அந்த பெட்டியை ஏற்றுக்கொண்டா, தன் வீட்டுல வைத்தா, உலகத்துக்கு ஒத்து போகாம தேவனுடைய பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஆசீர்வதிக்கப்பட்டான். அதுக்கு விரோதமா எழும்பின ஊசா செத்து போனான். ஆனா இங்க அடுத்தது பார்க்கிறோம், இவன் ஒரு பெரிய ராஜா கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவன் கர்த்தருக்கு செம்மையானவனா தன் வாழ்க்கையில நடந்தான். அதை வாசிங்க இன்னொரு முறை. தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு என்னவா இருந்தான்? செம்மையாக இருந்தான். இது தேவ சிநேகம். இது என்ன சிநேகம்? தேவ சிநேகம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. இந்த நாளை குறித்து நம்ம அப்படியே பின்னாடி பார்க்கலாம். 1 ராஜாக்கள் அதே 18ஆம் அதிகாரம் 30 இருந்து 39 வரைக்கும். எலியா சகல ஜனங்களை நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றார். வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடங்களை செப்பனிட்டான். போதும், அது அடுத்தது அப்புறம் வாசிக்கலாம்.
அடுத்தது எலியா செய்யற காரியம், தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை என்ன செய்தானா, செப்பனிட்ட. இதுதான் தேவ சிநேகம். நம்முடைய வாழ்க்கையில தகர்க்கப்பட்டு இருக்கிற, நம்முடைய வாழ்க்கையில உடைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கைய சரிப்படுத்துகிறது தேவ சிநேகம். இப்ப 3 பார்க்கிறோம். ஒண்ணு தேவனுடைய பெட்டியை தன் வீட்டில ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அவன் தேவனுக்கு பிரியமா இருந்தான். யாரு? ஓபேத் ஏதோம். இரண்டாவது அங்கே பார்க்கிறோம், ஒரு ராஜா தேவனுக்கு பிரியமானதை செய்தான், செம்மையானதை செய்தான். மூணாவது எலியா அங்கே பார்க்கிறோம், உடைக்கப்பட்ட பலிபீடத்தை செப்பன் எடுக்கிறான். உடைக்கப்பட்ட பலிபீடத்தை செப்பன் எடுக்கிறான். நாலாவது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 13 to 19 வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பின்பாக நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவன், நான் மனுஷனை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அல்லேலூயா. நான்காவதாக ஒரு தீர்க்கதரிசி அவன் சொல்றான், அவங்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவன் ஒரு நம்பிக்கை, அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை. இது ஒரு தேவ ஸ்நேகம். தேவ ஸ்நேகம். இந்த 4 காரியங்களை நம்ம பார்க்கும்போது அதை ஆராய்ந்து பார்த்தோமா, தேவ ஸ்நேகம் எத்தனை நன்மைகளும் நம்ம உயர்வுகளும் வருகிறது அப்படின்னு பார்க்க முடியும். உயர்வு வருகிறது பார்க்க முடியுதா இல்லைங்களா? 4 காரியத்திலையும் ஓபேத் ஏதோம் வீட்டுல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இரண்டாவது, ராஜா தேவனுக்கு பிரியமாய் நடந்தனால எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க. ஆனா அந்த ராஜாவை தாவீது நகரத்துல கடைசி வரைக்கும் அவனுக்கு நல்ல ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். தாவீது நகரத்துல அடக்கம் பண்ணப்பட்டான். தாவீது நகரத்துல, ஏன்னா அன்னைக்கு காலம்லாம் ராஜா இறந்தா எங்கதான் அடக்கம் பண்ணணும்? தாவீது கல்லறையில அடக்கம் பண்ணணும். ஏன் அப்படின்னா அது ஒரு பெரிய மகிமை வாய்ந்த இடம், மகிமை வாய்ந்த இடம். அப்படி மூணாவது பார்க்கிறோம், அங்க சொல்லப்படுது புதிய காரியத்தை கர்த்தர் செய்தான். என்ன செஞ்சான்? எல்லா மேடைகளை அது வாசிக்கும் போது தெரியும். அங்க கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் என்ன செய்தாரா? செய்தார். அவன் தன்னுடைய வாழ்க்கையில உடைக்கப்பட்ட பலிபீடங்களை அவன் என்ன செய்தான்? செப்பனிட்டான். 4வது காரியம் பார்க்கிறோம், அவன் வெளியே போய் பார்க்கிறான். அதுக்கு மேல் வசனம் சொல்லுது, அதிகாலையில அவன் வெளியே போய் பார்க்கும்போது தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகள். இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். என் ஆண்டவனே என்ன? அதுக்குதான் அவன் சொல்ற. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமும். அல்லேலூயா. அப்ப எலிசாக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. இது தேவ ஸ்நேகம். தேவ ஸ்நேகம். இந்த 4 காரியத்திலுமே தேவனோடு இருந்த மனுஷர்களை தேவன் வெட்கப்படுத்தவே இல்லை. 1811ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன் ஒருத்தர் இருந்தார். வேதநாயகம் சாஸ்திரி. யாருக்கு அவர் பேரு? வேதநாயகனுக்கு நிறைய பாட்டெல்லாம் பாடணும். அவரு பெரிய 1811 இருந்த மனுஷன். ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக இருந்த ஒரு தேவ மனுஷன். அவரு தமிழ்நாட்டில இருந்து சிறுவனுக்கு போயிட்டார். இலங்கைக்கு போய் தன் குடும்பமா அங்கே இருந்து ஊழியர் செய்து வந்தாராம். அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி பாஸ்டர்ஸ் துணியோ ட்ரெஸ்ஸோ 2-3 ட்ரெஸ் அப்படி எல்லாம் இல்லை. ஒரு ட்ரெஸ் வச்சுதான் ஊழியத்தை போவாங்களாம். வீட்டுக்கு வந்தா இருக்கிற ஏதோ ஒண்ணு மாத்திட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான். அப்ப இவர் இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸ லாண்டி கடைக்காரனுக்கு செலவுக்காரனுக்கு கொடுத்து அதை செலவு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்டுல இருந்த எல்லாரோட உடைகளையும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும். அதனால இவங்க எல்லா ட்ரெஸ்ஸையும் கொடுத்து எனக்கு சனிக்கிழமை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அவனும் வாங்கிட்டு போனா திடீர்னு அவனுடைய அந்த லாண்டி கடை நெருப்பு பிடிச்சி எரியுது. துணியெல்லாம் வெந்துடுது. ஒரு துணியும் மீட்க முடியல. அவன் வந்து, ஐயா எல்லாருடைய துணியும் உங்க துணியும் வெந்துருச்சு, எரிஞ்சிருச்சு, என்ன செய்யுதுன்னு தெரியல. இவரும் ஒன்னும் பேசல. சரி போட்டு விடு, என்னமோ நடக்கட்டும் அப்படின்ட்டு உள்ள உட்கார்ந்து குடும்பமா ஒரு பாட்டை பாடி ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க.
ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் உள்ளத்துல ஒரு சந்தோஷம், உள்ளத்துல ஒரு சந்தோஷம். ஏன்னா தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவனுடைய ஐக்கியம் அவர்களோடு கூட இருக்கிறது. அதனால அவங்க அழகா பாட்டை பாடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது அந்த வெளியே போற ராமலிங்கம் பிள்ளை என்ற ஒருத்தர் அப்படியே வெளியே போய் அந்த வழியே நடந்து போனவரு நின்னு கேட்டிருக்காரு. நின்னு கேட்டுட்டு அப்படியே போய் உள்ள போய் பாட்டு நல்லா இருக்கு போய் கேட்க போயிருக்காரு. உள்ள போன உடனே அவங்களுடைய கோலத்தை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டம். அவங்க ட்ரெஸ், அவங்களுடைய சூழ்நிலை எல்லாம் பார்த்த உடனே என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. சொன்னாங்க, ஐயா நாங்க லாண்டரிக்கு கொடுத்தோம், செலவுக்காரனுக்கு கொடுத்தோம், அவனுடைய கடையை பத்தி எரிஞ்சிருச்சாமா, அதனால எங்க துணியெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. உடனே போய் நல்ல ட்ரெஸ் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து பண முடிப்பையும் கையில கொடுத்து போனாங்க. ஏன் அப்படின்னா, இது ஏன் சொல்றேன்னா, அவருடைய காரியங்களை சொல்லப்படுகிறது, அவர் என்ன நடந்தாலும் தேவனை விட்டு வெளியே போகவே மாட்டார். தேவனோடு அவருக்கு என்ன இருந்துச்சா, ஸ்நேகம். எப்ப 1811ஆம் ஆண்டு நடந்த ஒரு மனுஷனுடைய சாட்சிய இன்னைக்கும் புஸ்தகங்கள்ல எழுதப்பட்டு இருக்கு. எழுதப்பட்டு போன வருஷம் நடந்த சம்பவங்கள நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. 1811 வருஷம், இன்னைக்கு 114 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? 114 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை இன்னைக்கு எழுதப்பட்டு இருக்குது. நீங்க வாசிக்கிறோம், அதை நீங்களும் நானும் இன்னைக்கு கேட்கிறோம். அப்படின்னா தேவனோடு இருக்கிற உறவு என்னைக்குமே அழிந்து போகாத உறவு. 1000 கஷ்டங்கள் வந்தாலும், 1000 நஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், தேவனோடு இருக்கிற உறவு நமக்குள்ள சரியா இருக்கும்னு சொன்னா நிச்சயம் ஒரு அற்புதம் என்ன செய்யும், நடக்கும். மீண்டும் எடுத்து வாசிங்கள அந்த 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 10ல இருந்து அந்த வேண்டாம் 1ல இருந்து 7 வரைக்கும் வாசிங்க. 1ல இருந்து 7 வரைக்கும். இஸ்ரவேலர் எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரனாகிய ஊசாவும் ஆகியோரும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது ஆகியோ பெட்டிக்கு முன்னாடி நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் இப்ப நம்ம அதை வாசித்தோம். கீழே வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் வந்தது, அவனுடைய துணிவு நிமித்த தேவன் அங்கே அவனை அடித்தார், அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டியில செத்தான். ஒரு காரியம், அவனுடைய துணிவு, அவனுடைய ஏற்கனவே சொல்லத்தான் சொல்றேன், ஊசாவுடைய துணிவு தான் தேவ சமூகத்தை விட்டு வெளியே கொண்டு போச்சு. தேவ சமூகத்தை விட்டு வெளியே கொண்டு. இன்னொன்னு பாருங்க, தாவீது இருக்கிறாங்க, சகல ஜனங்களும் இருக்கிறாங்க, ஆனாலும் அது வந்த வழி சரி. வந்த வழி நாகோனின் களத்திலே வரும்பொழுது அங்க பார்க்கிறோம், நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோதுதான் மாடுகள் என்ன செய்தது, மிரண்டது. அப்போ அந்த பாதை, தேவனுடைய பெட்டி வருகிற பாதை, அதை கொண்டு வருகிற பாதை, அதை எடுத்து வருகிற பாதை நல்ல பாதை அல்ல. நல்ல நம்ம நினைக்கிறோம், நானும் கிறிஸ்தவன் தான், நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நானும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறேனே, நான் போகிற வழி நல்லதுன்னு சொல்லி அநேக காரியங்களை நலமில்லாத வழியில நடக்கிறோம். தேவனுடைய பெட்டி தான், தேவனால் முத்திரிக்கப்பட்ட தாவீது இருக்கிறான், ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அது போன இடம் தேவையில்லாத இடம். அல்லேலூயா. பிசாசுகள் குடி இருக்கிற, பாவங்கள் குடி இருக்கிற, விக்கிரக தோப்புகள் நிறைந்த அந்த நாகோனின் களத்துக்குள்ளே வரும்போதுதான் மாடுகள் மிரண்டது. மாடுகள் எப்போதுமே பாருங்க, தேவ சமூகத்துல நம்ம போயிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லாதான் இருக்கும். கொஞ்சம் ட்ராக் மாறி போயிட்டோம்னாலே நம்முடைய வாழ்க்கை மிரள ஆரம்பிச்சிடும். நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், மிரள ஆரம்பிச்சிடும். கஷ்டம் தானா வரும், நஷ்டம் தானா வரும், பிரச்சனை தானா வரும், வேதனை தானா வரும். ஏன்னா அது போன பாதை நாகோனின் களம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதை துணிகரமாய் கையை நீட்டி தொட பார்க்கிறான். தேவனுடைய பெட்டி மனுஷன் தொட முடியுமா? தொடக்கூடாது. தேவனுக்குரிய அந்த காரியத்தை மனுஷன் தன்னுடைய சுயத்துல என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அதனாலதான் மனுஷர்களால ஒரு பெரிய கோபுரத்தை செஞ்சாங்க.
நம்ம ஏறி போய் தேவனோடு கூட நிற்போம்னு சொல்ல நினைச்சாங்க. அது நடக்குது. அது என்ன செய்யல? ஏன்னா அநேக நேரத்துல நம்முடைய துணிவு நிமித்தம் அநேக காரியங்களை செய்யும் போது அது வேதனையாய் முடிந்தது. வேதனையாய் இந்த உலக சிநேகம் வேறு. ஆனா அதே நேரத்தில் அந்த அதே அதிகாரத்துல வாசிக்கிற 9-11 வரைக்கும் ஓபேத்-ஏதோமின் வீட்டில கர்த்தருடைய பெட்டி வைத்தாங்க. கர்த்தருடைய பெட்டிய வச்சாங்க. அதுக்கு அவன் பாத்திரமா இருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்துல இருக்கிறது உண்மை என்று சொன்னா நாம் ஆசீர்வதிக்கப்படணும். என்ன செய்யப்படணுங்க? நம்ம என்ன செய்யப்படணும்? எப்படி ஓபேத்-ஏதோமின் வீட்டில தேவனுடைய பெட்டி இருக்கும்போது 3 மாதம் தான் இருந்துச்சு. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தான். அதான் சொல்லுது, தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. அவன் இன்னும் கஷ்டம் நஷ்டம் தோல்விகள் என்று சொல்லி இருக்காம வர 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 விருத்தியடைகளா நீங்களும் நானும் மாறணும். வர வர ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற காரியம், அந்த பெட்டி நம்மிடத்துல, அந்த தேவ சமூகம் நம்மிடத்துல, அந்த தேவ சிநேகம் நம்மிடத்துல இருக்குன்னு சொன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது காரியம், அதே 1 ராஜாக்கள் 15 அதிகாரம் 11-14 வரைக்கும் வாசிங்களேன். செம்மையானதை என்ன செய்தான்? அவன் பாருங்க என்ன செய்யறான். எது செம்மையான காரியம், எது தேவனோடு கூட உறவு, எது தேவனோடு கூட இருக்கிற ஸ்நேகம் அப்படின்னு பாருங்க. ஏன் அங்க வேதத்துல ஊசாவை கொடுத்து இங்க ஆசாவை கொடுத்து ஏன் வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது? அவன் என்ன செய்தான்? அந்த ஆசா சொல்லுங்க, வாசிங்க. எப்படிங்க லட்சியான புரட்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி விலக்கி விலக்கி விட்டான். என்ன செஞ்சான்? விலக்கி விட்டான். அவன் செஞ்ச காரியங்கள் பாருங்க 15ஆம் அதிகாரத்துல அந்த 14 வரைக்கும் வாசித்து பார்த்தா தெரியும். அவன் என்ன செய்யறான்? லட்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து என்ன செய்யறான்? அகற்றி பாவத்தை தேசத்திலிருந்து எடுத்து போடுகிறான். தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரங்களை என்ன செஞ்சான்? விலக்கி போட்டான். அடுத்தது தோப்பில அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாள், அதான் ராஜாத்தி. யாரு? மாகாள் தான் அந்த தேசத்துடைய ராஜாத்தி. அவளையே அந்த பதவியிலிருந்து எடுக்கிறான் பாருங்க. ராஜாத்தியா இராதபடிக்கு தன் அம்மாவையே, சொந்த தாயவே அவன் தேசத்துல ராஜாத்தியா இல்லாதபடிக்கு என்ன செய்யறான்? விலக்கி விடுகிறான். அப்புறம் அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையில சுட்டெரித்து போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா மேடைகள் தகர்க்கப்படவில்லை. ஆனாலும் உசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமா இருந்தது. எப்படி இருந்துச்சு? அவன் செய்த காரியம் எப்படி தேவனோடு கூட ஒப்புரவாக முடியும்? எப்படி தேவனோடு கூட நமக்கு ஐக்கியம் வரும்னா லட்சையான பாவமான காரியங்களை எடுத்து போடணும். தன் பிதாக்கள் உண்டாக்கின நரகலான விக்கிரங்களை விலக்கிட்டான். தோப்பில அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாள தன் தாயும் கூட பார்க்கல, ராஜாத்தியா இல்லாதபடிக்கு அகற்றி விடுகிறான். அங்க இருக்கிற எல்லா விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி கேதரோன் ஆற்றண்டையில என்ன செய்யறான்? சுட்டு எரித்து போட்டான். அதனாலதான் ஆசா தேவனோடு கூட உண்மையா இருந்தான். அல்லேலூயா. நீங்க நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஸ்நேகம் வரும்? எப்படி அங்கே பார்க்கிறோம்? அங்கே ஒரு ஓபேத்-ஏதோம் தேவனுடைய பெட்டி ஏற்றுக்கொள்வதற்கு மனதா இருந்தா ஆசீர்வதிக்கப்பட்டான். மனது வரணுங்க. என்ன வரணும்? மனது வரணும். தேவனை ஏற்றுக்கொள்கிறதுக்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன இருக்கணும்? மனது. இரண்டாவது பாருங்க, தேவையில்லாத பாவத்தெல்லாம் அகற்றி விட்டான். அதனாலதான் தேவனோடு கூட உறவு அவனுக்குள்ள இருந்துச்சு. தேவனோடு கூட உறவு அவனோடு இருந்துச்சு. மூணாவது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்களே. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். சர்வ ஜனங்களை நோக்கி
பலிபீடத்தை என்ன செய்யறான்? செப்பனிட்டான். பலிபீடத்தை என்ன செய்யறான்? செப்பனிடுகிறான். வாசிங்க ஐயா. இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களால கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க ஒரு வாய்க்காலை என்ன செய்கிறான்? உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காலையை சந்து சந்தாக துண்டித்து வைத்தான். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பந்தம். ஒண்ணும் செய்ய இது நமக்கு பார்த்து இருக்கிறோம். 12 குடம் 12 கோத்திரத்துடைய அளவின்படி அவருடைய காரியங்கள் படி 12 குடம் தண்ணீர் அதுல ஊத்துறான். ஆனா அவன் செய்த ஒரு காரியம் பாருங்க, அது ஒரு பெரிய ஒரு காரியம். 36 வசனத்தை வாசிங்க. 36 அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து வாசிங்க. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். நம்ம எத்தனையோ செய்தி கேட்கிறோம். இதுல நாம் செய்த ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? அந்தி பலி செலுத்துகிற நேரத்துல தன் வேலையை ஆரம்பிக்கிறான். என்ன செஞ்சான்? அந்த மந்திரவாதி எல்லாம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் செய்யறான். ஆனா அது தேவனுக்கு உகந்த நேரம் அல்ல. அது தேவனுக்கு உகந்த பலி அல்ல. இது அந்தி பலி செலுத்துகிற நேரம் என்னன்னா, தன்னை அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனோடு கூட உறவாடி தேவனுடைய அந்த உண்மையான நட்போடு அந்த ஸ்நேகத்தோடு கூட அந்த நேரத்துக்காய் காத்திருந்தான். அவசரப்படல. மற்றவர்களுக்காக அவன் தன்னுடைய காரியத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. ஒருபோதும் அவன் தன்னுடைய எந்த காரியத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அந்த நேரம் வர வரைக்கும் காத்திருந்தான். எந்த நேரம்? அந்த அந்தி பலி செலுத்துகிற நேரம். தேவனுடைய சன்னதியில எந்த நேரத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு அவன் சரியாய் அறிந்து வைத்திருந்தான். தன்னை சரிப்படுத்தி தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தி போய் நின்றான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். உங்களுக்கு எனக்கு தேவ ஸ்நேகம் இருக்கும் என்று சொன்னா, தேவனோடு கூட அன்பு இருக்கும் என்று சொன்னா, தேவனோடு காத்திருக்கணும். தேவனோடு காத்திருக்கிற பிள்ளைகளாய் மாறணும். அல்லேலூயா. அங்க அழகா சொல்லப்படுகிறது, தேவனோடு இருந்த ஒரு உறவு. அவன் அந்தி பலி செலுத்தும் நேரம் வரைக்கும் தன்னை தேவ சமூகத்திலே காத்திருந்தான். நம்முடைய ஜெபங்கள் நிறைய நேரத்துல கோரிக்கை கொண்டு போகிறதுல காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியறது இல்லை. அல்லேலூயா. பயணம் அந்த ஒரு காரியத்தை சொல்றாங்க. டிஎல் மூடியோடைய நண்பர் FB மேயர் என்றால் ஒரு மனுஷன் ஒரு புத்தகத்தில் எழுதும்போது சொல்ற பயணத்தை குறித்து எழுதுறார். பயணத்துல 2 வகை பயணம் இருக்கு. 2 வகை பயணம் இருக்கு. ஒரு வகை பயணம், இன்னைக்கு நிறைய பேர் டூரிஸ்ட் ஊட்டி வந்தாலாம், வந்து அங்க ஒரு பஸ் பிடிச்சு அங்க போய் செலவு செய்து ஆட்டோவை பிடிச்சு காரியங்களை செய்வதை பார்க்கணும். இருக்காதுங்களா? இவங்க ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு பயணம். ஏதோ போகணும். நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஹைதராபாத் பிரியாணி அந்த கடைக்கு ஒரு ஆட்டோ, ஒரு 4 ஆட்டோ ஆட்கள் இருக்கிறான். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஆட்டோக்காரங்கிட்ட ஹைதராபாத் பிரியாணி வச்சுட்டு போகணும் அப்படின்னு கேட்கிறான். எவ்வளவு பேர் இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அது வரைக்கும்? அவ்வளவுதான். 3 பேருக்கு மேல ஒரு ஆட்டோல ஏத்த மாட்டேன்றாங்க. 12 பேர் என்ன இருக்காங்க. 4 ஆட்டோ வந்துருச்சு. ஒரு ஆட்டோக்கு 400 ரூபா. ஒரு ஆட்டோக்கு நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். 60 ரூபா பஸ் இருந்தா 40 ரூபா 30 ரூபாய் எங்க போயிடலாம், இருபதுக்கு போயிடலாம். நானும் சிஸ்டர் 2 பேரும் தான் இருக்கோம். நாங்க போய் பார்க்கிறோம். அதுக்குள்ள ஒரு தெரிஞ்ச ஒரு பாய் வந்தாரு. நம்ம வண்டியில ஓட்டுன ஒருத்தர் வந்தாரு. அவர் போய் ஹிந்தியில பேசி, ரொம்ப பக்கமா இருக்கு, நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஆட்டோல ஏற வேண்டாம். ஆனா ஆட்டோக்கார நிக்கிறான். 40 அந்த ஒரு ஆட்டோக்கு 400 ரூபா. ஒரு ஆட்டோல நான் 3 பேர் தான் ஏற்றுவோம். அவ்வளவுதான் எங்களோட ஊட்டியோட இது அப்படின்றான்.
அவங்க ஹிந்திக்காரே, இவன் தமிழ்ல பேசலாம், ஆனா அவன் பேசுறான். 3 பேர் தான் ஏற முடியும். ஒரு ஆட்டோக்கு 400 ரூபா, 1600 ரூபா ஆட்டோக்கு பேசிட்டான். பாருங்க, இன்னைக்கு ஒரு ஒரு அதாவது ஒரு பயணத்துல ஒரு முடிவில்லாத ஒரு தெளிவில்லாத ஒரு பயணம் இன்னைக்கு இருக்குது. அப்படிதானுங்களே, எங்கேயோ இறங்கி எங்கேயோ போய் அதையோ ஒன்று பார்த்துட்டு ஒரு போயிடுறான். ஆனா இன்னொரு ஒரு சிலர் பாருங்க, பயணத்தை சரியா பிளான் பண்றான். இங்க இருந்து நாங்க ஊட்டி போன ஒரு வண்டி டாக்ஸி பேசுறான், ஒரு கைடு பண்றான், ஒரு குறிப்பிட்ட ஒரு பணத்தை அதிகம், இவங்க மாதிரி அதிகமா பணமும் இல்லை. இப்ப அங்கேயே ஒரு டிராவல் புக் பண்ணிட்டு வந்தானா நீட்டா என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. அதானுங்களே, ஒண்ணு காரியம் இல்லாத ஒரு பயணம், அதாவது என்னன்னா பிளான் இல்லாத ஒரு பயணம், பிளான் பண்ணின ஒரு பயணம். இன்னைக்கு உலகத்துல மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில கஷ்ட சொல்லுகிற காரியம், அவர் என்ன சொல்றாரு, இத எதுக்கு சொல்றாருன்னா, ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாருன்னா நம்முடைய பயணம் தெளிவாய் போகும், சரியா நடத்துவார். எங்கேயும் போய் யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம். வழி தெரியாத ஊருக்கெல்லாம் யாராமா உபத்திரப்படுத்துகிறவன் வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் வாசிக்கிறோம். வழி தெரியாம வண்டியில் ஏறிட்டோம்னு வைங்களேன், 10 பேர்த்துட்டு நிறுத்தி என்ன கேட்கணும், வழி கேட்கணும். போன வாரத்துல ஒருத்தனை கூகுள் பே மேப் போட்டு வந்து ஆத்துக்குள்ள இறக்கி விட்டுருச்சு வண்டியை, நேரம் கொண்டு போய் எங்க விட்டுட்டான், ஆத்துக்குள்ள விட்ட. இன்னைக்கு அப்படிப்பட்ட பயணங்கள் என்ன செய்யுது இருக்குது. ஆனா இங்க பாருங்க, இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது சரியாய் அடிக்க ஆரம்பித்தார் எலியா, சரியா செய்ய ஆரம்பிச்சான். அதனாலதான் என் தேவனே என்னை கேட்டருன்றான். ஆண்டவரே, நான் அழகா சொல்றேன், ஒரு சின்ன ஜெபம் தான். தேவரே, தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். நம்முடைய பயணம் சரியா இருந்தா, நம்ம தேவனோடு கொடுக்கிற உறவு சரியா இருந்தா, எந்த விதத்துல வெட்கப்பட்டு போகவே பாருங்க. அவனுடைய வழி பாருங்க. இவன் காலையிலிருந்து ஒரு துண்டை ஒரு மிருகத்தை அடிச்சு துண்ட சந்த வெட்டி அங்க வச்சுக்கிறான், எடுக்கவே இல்லை. இவன் பலிபீடத்தை செப்பன் எடுக்கிறான். அந்த 2 படி அந்த விதைகள் விதைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய காவா வெட்டுறான். அந்த காவா சுத்தி தண்ணி ஊத்துறான், 12 குடம் தண்ணி ஊத்துறான். அது வடிந்து போகுது. அந்த பலிபீடம் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. அதுக்கு மேல பலியை வைக்கிறான். அதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டான். ஏன் தெரியுமா? அவனுடைய பயணம் சரியா இருந்தது, அவனுடைய வழி சரியா இருந்தது, அவன் தேவனோடு கொடுக்கிற உறவுல சரியா இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்தி பலி செலுத்துகிற நேரம் வரைக்கும் நமக்கு இன்னைக்கு பொறுமை இல்லை. நம்ம தேவனோடு உட்கார்ந்து இருக்கிற அந்த காரியத்துல நமக்கு இன்னைக்கு நிறைய நேரத்துல ஜெபத்துல பொறுமை இல்லாம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா எலியா அப்படி இல்லை. தன் பயணத்தை சரியாய் செய்தான். தன்னுடைய திட்டத்தை சரியா செய்தான். கர்த்தர் அவனுடைய பலியை ஏற்றுக்கொண்டார். அங்கதான் நடக்குது. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி எல்லாரும் முகம் கொப்புற விழுகிற ஒரு பெரிய காட்சியை அங்கே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை அவர்களை கொண்டு வரணும் ஆண்டவருக்குள்ள. நம்முடைய ஜீவியம் மற்றவர்களை ஆண்டவருக்குள்ள என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஒண்ணும் செய்யல. பலி கொடுத்தா, பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். உடனே நடக்கிற காரியம் எல்லாரும் முகம் கொப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் தேவனோடு இருக்கிற ஒரு ஸ்நேகம். கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சால 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 13-19 வரைக்கும் வாசித்தோமே. நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். பட்டணத்தை என்ன செஞ்சாங்களா? வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம்? அடுத்த வசனம் சொல்லுது, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் பெரியவர். ஏன் தெரியுமா? அவனுக்கு ஆண்டவரை குறிச்ச ஒரு நம்பிக்கை. நம்முடைய ஸ்நேகம் என்ன செய்யும்னா ஆண்டவர்கள் ஒரு நம்பிக்கை வைக்கும்.
நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்குதா, சோர்ந்து போகாம டென்ஷன் ஆகாம ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நீங்க போய் பாருங்க, நம்ம யுத்தமே பண்ண வேண்டாம், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவான். இவன் அதான் செய்யலாம். பெரிய கூட்டம் அந்த தேசத்தை வணங்கி கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்காக, ஒரு எலியா தீர்க்கதரிசிக்காக ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கு. எலிசாவுக்காக, எலிசாவுக்காக ஒரு பெரிய கூட்டம் எலிசாவை கொலை செய்ய வேண்டும், எலிசாவை அவன் கொல்ல வேண்டும் என்று வந்திருக்காங்க. ஆனா கர்த்தர் கைவிடவே இல்லை. ஜெபிக்கிறான், ஜெபிச்ச அத்தனை பேருக்கு குருட்டாட்டத்தை கர்த்தர் உண்டாக்கிறான். இவனே போய் சொல்ல, எங்க போகணும், நீங்க எங்க போகணும் அங்க சொல்ல, இந்த ஜனங்களுக்கு கண்மைக்கு உண்டாகும்படி செய்யும் என்றார். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவளுக்கு என்ன உண்டாச்சு, கண்மைக்கு உண்டாச்சு. போய் சொல்ல, அப்போது எலிசாவை பார்த்து, இது வழி இல்ல, இது நீ வந்த வழி இது இல்ல, என்ன 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 எனக்கு பின்னாடி என்ன செய்யுங்க, வாங்க, நீங்க தேடுகிற மனுஷத்துல நான் உங்களை கொண்டு போய் என்ன செய்வேன், கொண்டு போய் விடுன்னு சொல்லி சமாரியாவுக்கு கொண்டு போயிட்டான். எங்க கொண்டு போயிட்டான், சமாரியாவுக்கு கொண்டு போயிட்டான். அல்லேலூயா. சமாரியால இவன் கண்களை பார்க்கும்படி திறந்தவன்னு சொன்ன உடனே அந்த கண்கள் திறந்து பார்த்தா இவன் நிக்கிறான். கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை, கர்த்தர் அவனை நடத்தினான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தேவ மனுஷனுக்கு தேவனோடு உறவுக்கு நம்பிக்கை இருக்கும். என் ஆண்டவர் என்ன கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப 3-4 காரியங்கள் பார்க்கிறோம். ஒன்று, நம்முடைய வீடு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருக்குதுன்னா அது தேவனோடு கூட உள்ள உறவு. அது என்னது, தேவனை பற்றி என் வீட்டுக்குள்ள வரணும்னா நம்முடைய உறவு சரியா இருக்கணும், தேவனோடு கூட சரியா இருக்கணும். 2வது காரியம் பார்க்கிறோம், அவன் இருதயம் கர்த்தருக்கு உத்தமமா இருந்தது. கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் எரித்து தலைமட்டமா ஆக்கி போட்டான். இன்னைக்கு தேவனோடு கூட உறவு நமக்கு சரியா இருக்க வேண்டும் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் சுட்டரிக்கப்படணும், சுட்டரிக்கப்படணும். 3வது, அங்கே அந்த நேரத்துல தேவனை நோக்கி கூப்பிடணும். எந்த நேரம், அந்திபலி செலுத்துகிற நேரம். ஏன் அதிகாலையில என்ன தேடுகிறவங்க கண்டறிவாங்கன்னு சொல்றாரு. அதுதான் அந்திபலி செலுத்துகிற நேரம். அடுத்த வாரம் அதான் பார்க்க போறோம். அதிகாலையில என்ன நடந்தது, அதிகாலையில தேவனுக்கு கர்த்தர் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தா. அந்த அதிகாலை அந்த அந்திபலி செலுத்துகிற நேரம் வரைக்கும் எலியா அந்த சாக்குபக்கு சொல்ற காரியங்களை என்னென்னமோ செய்யறான். அந்த நேரம் வந்த உடனே தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டான், தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சான். அல்லேலூயா. அங்க ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். 4வது பார்க்கிறோம், தேவ பிள்ளைகளுக்கு தேவனோடு கொடுக்கிற அவனோடு கூட ஸ்நேகம் இருந்துச்சுன்னா நமக்கு கர்த்தரை கொடுத்த நம்பிக்கை இருக்கும். என்னை வெட்கப்படுத்த விட மாட்டான், என்னை தோற்று போக விட மாட்டான். ஆபத்தா விபத்தா நாசமா எது வந்தாலும் என்னை கர்த்தர் கைவிட மாட்டான். வியாதி வரலாம், தோல்விகள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், எது நடந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பான். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிற வரைக்கும், கர்த்தர் அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சுனாலே நீங்களும் நானும் தேவனோடு நல்ல உறவை வைத்தவர்கள் என்று சொல்லலாம். அல்லேலூயா. அந்த 4 காரியத்திலும் தேவ மனுஷர்களை கர்த்தர் கைவிடவே இல்லை, கர்த்தர் கைவிடவே. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ ஸ்நேகம் நமக்குள்ள இருக்கும்னா நம்மையும் கர்த்தர் கைவிடவே மாட்டான். முழங்காலை முடக்குவோமா? ஜனமே, தேவனுடைய பெட்டியை துணிகரத்தினாலே தொட்டதுனால ஒரு பெரிய காரியம் நடந்தது. நம்முடைய தேவ ஸ்நேகம் அநேக நேரத்துடைய துணிகரத்தினாலே மாறி போயிருக்கிறத பார்க்கணும். நமக்கு இருக்கிற தேவ உறவு உண்மையானதா அல்லது துணிகரமானதா? நிறைய பேர் இன்னைக்கு துணிகரத்தினாலே தேவ ஸ்நேகத்தை வைத்திருக்கிறோம். அந்த காரியம் இல்ல. தேவனுடைய பெட்டி நம்முடைய வீட்டுக்கு வருவதற்கு நீங்களும் நான் ஆயத்தமான. ஒண்ணு இல்லை, அவனை குறித்து அந்த ஓபேதேதோம் குறித்து சொல்லப்படுகிறது. நான் ஒரு வாயு காவலன், ஒரு சாதாரண ஒரு மனுஷன். இந்த ஓசாவு போல பெரிய தேசத்துல பெரிய இடத்துல இருந்து வந்தவல்ல, ஒரு சாதாரண வாயு காவலன். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இவன் துணிகள் திருவத்தை காணாம போனா இவன் அந்த பெட்டியை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு தேவனோடு உள்ள ஸ்நேகத்தை உறுதிப்படுத்தினான். 2வது பார்க்கிறோம்,
தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தன் தாயா இருந்தாலும் பரவாயில்ல ராஜாத்தியா இல்லாதபடிக்கு எடுத்து போட்டான். நம்ம இன்னைக்கு குடும்பத்துல தவறு செஞ்சா தட்டி கொடுக்கிறோம், காரியங்களை செய்கிறோம். இவன் பாருங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒன்றுமில்லாமல் வெட்டி எரிந்து போட்டான் பார்க்கிறோம். மூணாவதா அந்த காரியத்தை அவன் எதிர்பார்த்திருந்தான். அந்தி பலி செலுத்துகிற நேரம், தேவனுக்கு உகந்த நேரத்துல, அவரை தேடுகிற நேரத்துல, கண்டடையத்தக்க சமயத்துல கண்டடைந்தான். தேவன் இறங்கி வந்தார், பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். பெரிய அற்புதத்தை கர்த்தர், தேவ சிநேகம் அவனோடு இருந்தது. பெரிய ஜபமெல்லாம் இல்லை, பெரிய என்னை கேட்டறணும். பின்னாடி எல்லாம் பார்க்கிற எலியா நம்மை போல பாடுள்ள மனசுன்னா இருந்தாலும் தேவனுடைய ஜபத்தை கேட்டால் பார்க்கிறோம். நாலாவதா பார்க்கிறோம், அங்கே நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதான உணர்வு நமக்கு எப்போது இருக்கணும். நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கிறோம்னா, தேவனை மகிமைப்படுத்துகிறோம்னா, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதான எண்ணம் நமக்குள்ள வரணும். நம்மளே இன்னைக்கு நிறைய நேரத்துல அவிசுவாசமான வார்த்தைய பேசுவோம். அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசமான வார்த்தைகள் வருகிறத பார்க்கிறோம். பிள்ளைகளை சபிக்கிறோம், பிள்ளைகள் மேல எரிந்து விழுகிறோம். நம்ம எதுக்கெல்லாம் உயிரோடு இருக்கிறோம் நினைக்கிறோம். விவசாயத்தை குறிச்சு நம்பிக்கை இல்லை, வேலையை குறிச்சு நம்பிக்கை இல்லை, வியாபாரத்தை குறிச்சு நம்பிக்கை இல்லை, படிப்பை குறிச்சு நம்பிக்கை இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில இன்னைக்கு அப்படிதான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த வருஷம் 10th பாஸ் பண்ணா நிறைய பேர் கேட்கிறாங்க, நீ பாஸ் பண்ணிட்டியாடான்னு கேட்கிறாங்க. அநேக பசங்களை பார்க்கிறேன். அநேகரு கேட்கும் போது நான் நினைப்பாப்பேன், அவனே நினைக்கிறான் இவன் பெயில் ஆகணும்னு. ஆனா இவனுக்குள்ள இருந்த நம்பிக்கையை கர்த்தர் பார்க்கிறான். நமக்கு இருக்கிற நம்பிக்கை பெருசா இருந்தா எந்த எதிரி நமக்கு விரோதமா வந்தாலும் ஒன்றும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. துக்கம் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவான். ஆனா தேவ ஆவியானவருடைய உறவு நமக்கு தேவை, பரிசுத்த ஆவியானவருடைய உறவு நமக்கு தேவை, அவருடைய ஸ்நேகம் நமக்கு தேவை. குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போன ஒரு துறவி வனாந்தரத்துல உட்கார்ந்து ஏதோ ஒரு கிடைச்ச ஒரு பொருளை வச்சு, ஒரு வயலின் ஒண்ணு கிடைச்சிருக்கு, அதை எடுத்து வாசித்துட்டு இருந்தான். ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதை வாசிக்கிறான். இந்த வழியா நல்ல இசை கலைஞன் வயலினை கட்ட தேர்ந்த ஒரு மனுஷன் அப்படி போனானா. போய் அவன்கிட்ட கேட்டான், ஐயா நீங்க என்ன பண்றீங்க? நான் சொன்னேன், என் குடும்பத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேன், பல வருஷமாச்சு நான் துறவியா இருக்கிறேன். இது என்ன அதுன்னு கேட்டான். என்னவோ தெரியல, அது அவன் வயலினே அவனுக்கு தெரியல. ஏதோ ஒரு பொருள் கிடைச்சிச்சு, போர் அடிச்சா வாசிப்பேன், இதுல இருந்து ஒரு சவுண்ட் வருது, அது என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குது. அவன் சொன்னான், இது நான் வாசிக்கட்டுமா? அப்படியே யோசனை பண்ண, அவங்களுக்கு என்ன தம்பி தெரியும், நீயே ஒரு வெளிப்போக்க, நீ வந்த வழியை பார்த்துட்டு போ அப்படின்னா. இல்லையா கொஞ்சம் கொடுங்க, நம்ம வாசிக்க ஆசையா இருக்கு. ஏன்னா அவன் வயலில் நிறுத்துவான், எல்லாம் கற்று தேர்ந்துடும், அது அவனுக்கு தெரியாது. வாங்கினானா, உட்கார்ந்தான், அதை வாசிக்க ஆரம்பிச்சானா, நீ மறந்து போனானா அந்த துறவி. எப்படி தம்பி உனக்கு தெரியும்? நீ ஒரு வழிபோக்கலாச்சே, உனக்கு எப்படி தெரியும்? ஐயா இதை நான் கற்று இருக்கிறேன், இந்த வயலில கற்று இருக்கிறையா, இது எனக்கு வாசிக்க தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் வாசித்தமே என் வாழ்க்கைக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கு. வாசிக்க வாசிக்க அவன் மெய் மறந்து போனானா. ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு அநேக நேரத்துல எதையோ எப்படியோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்துட்டோம், எப்படியோ ஆண்டவருடைய பிள்ளைய மாறிட்டோம். அப்படி இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைனா இந்த வயலிற்கு அம்மை போல சகலத்தையும் கட்டு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். தேவ சிநேகம், தேவனோடு கூட இருக்கிற உறவு சரியா இருக்கணும், தேவனோடு கூட இருக்கிற அன்பு சரியா இருக்கணும், தேவனோடு இருக்கிற பாசம் நமக்கு சரியா இருக்கணும். அவரையே ஒருத்தரா நிறுத்தாம அவருதான் எல்லாம் அப்படின்னு இருக்கும் போதுதான் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இந்த 4 மனுஷர்களும் தேவனுக்கு பிரியமாய் பார்த்ததுனால வெட்கப்பட்டு போகல. நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது நிச்சயமா வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பு நல்ல தகப்பனே,
ஆராதனை எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி. அந்த ஜனங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில ஆண்டவரே நீர் மகிமைப்பட்டீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆரம்ப ஜெபம் பண்ணின பிள்ளைகளுக்காக நன்றி. பாடல் பகுதியில பொறுப்படுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனை பொறுப்படுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இசைக்கருவியில பொறுப்படுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனையில பங்கப்பட்டு வேதத்தை வாசித்து ஆண்டவரே சத்தியத்தை கேட்க உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியம் எங்களுக்கு சத்தியமாய் வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். நாம மகிமைப்படட்டும். அந்த இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிபர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெண்கள் ஆசீர்வதிங்க, ஆண்கள் ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஒரு பாதஸ் டே இருக்கிறதுனால எல்லா தகப்பன்மார்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வீட்டில் அப்பம், தண்ணி, வருமானம், பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒன்றிலும் குறையில்லாம நிறைவான மேலான ஆசீர்வாதத்தை தாங்கப்போம். அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென்.